ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் தான் சூடனோட அந்த டிசைனை திருடிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வரும், இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி வந்துடுறா, அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் விஷயத்த சொல்கிறாங்களா, அதாவது அந்த சூடன் தான் சொல்லிகிட்டு இருக்கா, இவன் இப்போ தான் கிராஜுவேட் ஆகிருக்கா, இவனால் ஒரு நல்ல டிசைனை வந்துட்டு ப்ராப்பராக ரெடியே பண்ண முடியாது அப்படின்றதுனால இவன் என்னோட டிசைனை திருடி இங்கே வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்கா. ஸோ இது என்னோட டிசைன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் தான் ஹார்ன் கம்பெனிக்கு இன்சார்ஜா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க இவங்களோட டிசைனை திருடினாங்களா அப்படின்னு. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கட்சிக்காரி வந்து கேட்குறா, அம்மா நீ இதை பண்ணியா அப்படின்ட்டு. இல்லை நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஆனாலும் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுட்ருக்கா, அவள் இப்போ தான் படித்தே முடித்தா. ஸோ நீ வந்துட்டு சீக்கிரம் டிசைனை வந்து ரெடி பண்ணுன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்த. அந்த ப்ரெஷர் தாங்காமல் தான் இவன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டிசைனை காப்பி பண்ணியிருக்கா. ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு. உங்கள் கம்பெனியில் நான் ரொம்ப வருஷமாக டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு இவ தங்கச்சிக்காரிட்ட சொல்ல, இவ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயின் மேலே நிறையாவே வெஞ்சன்ஸ்லாம் வச்சுருக்கால. ஸோ அதனால் அந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறா, இந்த மாதிரி என்னோடய கம்பெனியில் நடந்தது அப்படின்னா அவங்கள உடனடியாக நான் ஃபயர் பண்ணிடுவேன். ஸோ இவளை நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குழுன்னு தான் இருக்குது. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உண்மையாகவே நீங்கள் காப்பி பண்ணிங்களா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இவளுக்கு அப்படியே படப்படன்னு ஆகுது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது. அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துடுறான். ஸோ ஹீரோயின் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இதோ ஹீரோ பார்க்குறான், என்னடா இது புதுசாக ஏதோ நடக்குதே அப்படின்ட்டு. கொரியன் ட்ராமாலையும் சரி சைனீஸ் ட்ராமாலையுமே சரி இந்த பசங்க எல்லாருமே பொண்ணுங்களை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே ரோலிங்கில் போ அப்படின்ற மாதிரி விடுறானுங்க. இது ஏன் அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படி தான் விட்டுட்ருக்கான். 7 வருஷம் ஆச்சு, உனக்கு என்கிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஏன் அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் உங்கள் பாட்டிகிட்ட காசு வாங்கிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இவனுக்கு கடுப்பாயிருது, எது காசு வாங்கினியா, இதெல்லாம் உனக்கு ஜோக்காக தரல அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நான் உங்களோட ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போது இந்த ப்ராமிஸை இந்த அளவுக்கு நீ வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிற, அப்போ என்னோடய ப்ராமிஸை எனக்கு பண்ணி கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போது நான் உனக்கு காசு கொடுக்கலையா, அதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போது நீ காசுக்காக தான் என் கூட இருந்தியா, நீ என்னை லவ்வே பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா இருக்க ரொம்பவே கஷ்டமாயிட்டே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கம்பெனி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். ஸோ நீ எவ்வளோ காசு வந்து கேட்டாலுமே நான் கொடுக்க முடியும், நீ எல்லா காசுமே எடுத்துக்கோ, ஆனால் நீ திரும்ப என்கிட்ட மட்டும் வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. உங்கள் பாட்டி எனக்கு காசு கொடுத்து என்னோடய சுமையை குறைச்சிட்டாங்க அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. அதாவது நான் அந்த காசை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உன்னை லவ் பண்ணுற மாதிரியே நான் நடிச்சிட்டு வந்திருக்கணும்ல, அந்த சுமையை சொல்கிறேன் அப்படின்னு இவனுக்கு கடுப்பாயிருது. விடுறான் பாருங்கள் கன்னத்தில் ஒரு அறை. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இவ பார்த்திங்கன்னா சொல்கிறது பொய் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக என்னங்க நடந்தது அப்படின்றது தெரியல. சரிப்பா நல்லா தான் அடித்த, இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை வந்து தேடணும் கண்டுபிடிக்கணும்லாம் நினைக்கவே நினைக்காது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறான். இவன் பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கான், லியான்சு நில்லு அப்படின்ட்டு. அவள் துளி கூட கண்டுக்கறல, வாட்டில் போயிடுறா. இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவையும் அவங்க பிஏவையும் காட்டுறாங்க. 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே ரோபோட் மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான். ஆமாம், அந்த ஜின்னுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு. அதுக்கு எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எனக்கு தான் அந்த உண்மை தெரியுமே அப்படின்ட்டு. அப்படியா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த உலகத்திலேயே நான் பார்த்து பயப்படுற ரொம்ப மோசமான ஒரு பொம்பளை அப்படின்னா அது சேர்மன் தான். ஆனால் அதையுமே பீட் பண்ணி இந்த பொண்ணு போயிட்டானா பார்த்துக்குங்களேன் அப்படின்ட்டு. அப்படியா, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு இழுக்கிறான். டே மெயினாக கதைக்கு வாடா, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, நான் அப்போ தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பொண்ணை வந்துட்டு சேர்மன் வர சொல்லியிருந்தாங்க. அவள் அப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தா. இவளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாளா. அப்போ அந்த பாட்டிமா வந்தாங்க.
என்ன சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கியா? எவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் இருக்கா? நீங்கள் நிற்கவே தகுதியே இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுது. ஓ அப்படியா? நீ தான் அந்த ஜின்னோட பாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு கடுப்பாயிருது. இத்தனோண்டு வாண்டா இருந்துக்கிட்டு பெரியவங்களுக்கு உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது அப்படின்னு கீழே இறங்கி வராங்க. என்ன மரியாதை? நீ வர சொல்லி நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். என்னம்மா மரியாதையை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவ ரொம்பவே கடுப்பாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, ரொம்பவே நீ வந்து சீப்பான ஒரு ஆள், ரொம்பவே கேவலமான ஒரு குடும்பத்துலேருந்து நீ வந்திருக்க. உனக்கு என்னோட பேரன் கேட்குதா? அவன் யார் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சொத்து பத்து எல்லாத்துக்குமே ஒரே வாரிசு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவனுக்கு நீ மாதிரி ஒரு சீப்பான ஆள் வரதா? நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன். நீ இதெல்லாமே காசுக்காக தானே பண்ணுற. ஸோ இதை பொறுக்கிட்டு போ அப்படின்ட்டு கொஞ்சம் காசை பார்த்தீங்கன்னா அவளோட மூஞ்சியில் விட்டு எரியுது. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த காசை எடுத்து பொறுமையாக பார்த்துட்ருக்கா. என்னது இது இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது, பெருசாக பணக்காரி அப்படி இப்படின்னு சொன்ன பிச்சைக்காரி மாதிரி 4 நோட்டை தான் வச்சுருக்க. ஓ இந்த அளவுக்கு தான் உன் பையன் ஒர்த்தா? சரி உன் பேரை ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு கடுப்பாயிருது. ஸோ பார்த்தீங்கன்னா அடிக்க வருதா, இவ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி முறுக்கி விட்றா. இங்கே பாரு, நான் கொஞ்சம் ரகடான ஒரு பொண்ணு, நீ என்னை அடிச்சின்னா நான் உன்னை திரும்பி அடிப்பேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு அந்த காசு தூக்கி போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுது. அதை விட அந்த பிஏ பார்த்தீங்கன்னா என்ன பொண்ணுடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசு ஆறவே இல்லை. ஸோ போனவ திரும்ப வந்து அவள் வாயில் வந்துட்டு பபிள்கம் போட்டிருப்பாப்புல, அதை எடுத்து அந்த ஃபிஷ் டேங்கில் ஓட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கா. அதை பார்த்து அந்த பொம்பளைக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக வேறு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது என்ன சொல்கிற, இவ்வளோ மோசமான ஒரு ஆளை எப்படி தான் அவன் லவ் பண்ணானோ அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியாது, லவ்னா லவ், அப்படி ஒரு லவ் இந்த ஜின்னு பையன் அந்த பொண்ணு மேலே வச்சுருந்தது. ஸோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபாரின் போயிட்டா, பேசுகிறது இல்லை போல். அதனால இவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுக்கியா, ரொம்பவே ப்ளேபாயா இந்த மாதிரி மாறிட்டான். அவங்க பாட்டி பேச்ச துளி கூட கேட்கல. ஸோ எல்லாமே இந்த பொண்ணுக்காக தான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கான். ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கான் போல். ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக ஒரு ஃபவுண்டைன் கிட்ட வந்துட்டுருக்கா. ஸோ பல விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்திருப்பால, இது என்னோட டிசைன் அப்படின்ட்டு. அந்த தங்கச்சிக்காரி வேலையை விட்டு தூக்குனது, அப்புறம் ஹீரோ பேசின சில ஹார்ஷான விஷயங்கள், அப்புறம் ஜின்னு கூட சொல்லியிருந்திருப்பான்ல, காசுக்காக தான் நீ என் கூட இருந்தியா அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே மண்டைக்குள்ளே வருது. அவளுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாரும் அடித்தா என்ன தான் பண்ணுவா பாவம் புள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வேறு கால் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு இவங்க அம்மாவை வேறு சுத்தமாக பிடிக்காது போல். அது என்ன காரணம்னு தெரில. ஸோ கால் வந்துகிட்டே இருக்கா. கட்டுப்பாகி அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை தூக்கி அந்த ஃபவுண்டைனுக்குள்ளேயே போட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கா. வீட்டில் ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. உங்கள் பொண்ணு தானே, அதனால தான் அவள் இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலைலாம் பார்த்துருக்கா அப்படின்ட்டு. இங்கப்பா என் பொண்ணுலாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்ட்டு நியூஸ் வச்சு பார்த்துட்ருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த விஷயந்தான் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு கடுப்பாயிருது. ஸோ டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காராங்களா. என்ன இதையும் வந்துட்டு என்கிட்ட பறிக்கிறீங்களா, என் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஆட்டை போடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஸோ இவங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அவளை பார்த்தோன்னே ஏதோ வந்துட்டால உங்கள் திருட்டு பொண்ணு, எப்படித்தான் அப்படிலாம் இருக்காளோ, அடுத்தவங்களோட டிசைனெல்லாம் ஆட்டிய போகிறதில்ல. நான் மறந்துட்டேன், நீங்கள் கூட எங்கள் அம்மாவோட இடத்துக்கு வந்து இங்கே சொத்து பற்றி எல்லாத்தையுமே ஆட்டை பொண்ணு தானே வந்தீங்க, அதே மாதிரி தானே அவங்க பொண்ணு இருப்பா அப்படின்ட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பேசுகிறா. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிருது. நீ வந்து இப்போ டீனேஜில் தானே இருக்க. ஸோ நீ வந்துட்டு சம்பாதிச்சு உன்னோட சொந்த செலவை பார்த்துக்க முடியாதா, என் ஃபேமிலி காசை நம்பி தான் இருப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் பேசிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ட்டு அவள் வாட்டில் வந்துட்டுருக்காளா. எங்கே பாரு, திரும்பி வீட்டு சைட்லாம் வந்துடாத, நீ சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ரொம்ப பேசுகிறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வெளியே வந்துட்டுருக்கா. அதே சமயம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கான். ஆக்சுவலாக ஹீரோயினும் இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்பவே க்ளோஸாக லவ் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க பாட்டியம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுனனால தான் ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்களா என்னன்றது கரெக்டாக தெரியல. ஸோ அந்த சோகத்தில் இவன் பார்த்தீங்கன்னா குடிச்சு மட்டையாகிட்டான். அங்கே 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க.
டேய் இவனாடா இன்னி போகலையாடா காலங்காத்தில் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இருட்டிருச்சு இன்னிமா போகலை அப்படின்ட்டு. ஆமாம் சார் இன்னி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு இவன் எடுக்கிற மாதிரியே தெரில அப்படின்ட்டு. சரி நீ அட்டன் பண்ணி அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண வந்து கூப்பிட்டு போகட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ தான் கால் பண்ணியிருந்திருப்பான். அவனுக்கு விஷயத்த சொன்னோன்னே இவனும் நேராக பாருக்கு வந்து பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா பேனு மட்டையாகி கிடக்கானா, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மூக்கில் பஞ்செல்லாம் வச்சுட்டு ஒரு துணி எடுத்து அவன் மண்டையில் போட்டு போத்தி விட்டுட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வரானா. இவன் பார்த்தீங்கன்னா புலம்புறான் இல்லையான்ஸு என்னை விட்டு போகாத என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்க்குறான். ஓ அந்தளவுக்கு உனக்கு அவளை பிடிக்குமா, இரு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வேணு வாமிட் எடுக்கிற மாதிரி வேற வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பாரு வாமிட் மட்டும் எடுத்தேன் இந்த இடத்துலேயே உன்னை நான் விட்டுட்டு போயிடுவேண்டா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பிஏக்கு கால் பண்ணுறான். இங்கே பாரு எனக்கு அந்த லியான்ஸுவை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு. பிஏ பார்த்தீங்கன்னா சார் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேன், அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே, ப்ளீஸ் இப்போ பண்ண முடியாதே அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை முக்கியமா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமா, நீனே முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டு. இவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அட்ட பாவிங்களா, கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டேவை கூட செலிப்ரேட் பண்ண மாட்டிங்களாடா, உங்களுக்கு வேணா நீங்கள் போய் தேட வேண்டியதானடா அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்கான். இவன் சிங்கிளாக இருக்கிறனால நம்மளையும் சிங்கிளாகவே ஆக்கி விட்டுருவான் போல, படி பாவி பையன் அப்படின்ட்டு புலம்பிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா தான் ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகத்தில் நடந்து வந்துட்டுருப்பாளா. இதை பார்த்தோன்னே இவளை தானே நம்ம தேடி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பார்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கா. அந்த பாரை பார்க்கும்போது சில மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாருக்குள்ளே போய் யாரையோ தேடிட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். போமா எப்போ பார்த்தாலும் இதான் வேலையா உனக்கு அப்படின்ட்டு. சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒருத்தவர் நின்றுட்டுருக்காரு. ஏம்மா ஒழுங்கா வாடகை கொடுக்க மாட்டியா, எங்கே உங்கள் அப்பாவை தேடிட்டு தான் தெரிவியா, மரியாதையே காசு கொடு இல்லைன்னா இங்கேருந்து காலி பண்ணி போயிரு அப்படின்ட்டு அவர் வேறு திட்டுறாரு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே தேடி வந்துட்டுருக்கா. அங்கே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே தடுமாறி விழுந்துட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்றா. அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வரா. இங்கே பாருப்பா குடிக்காத அப்படின்ட்டு. இங்கே பாரு அதை கூடு நான் குடிக்கணும் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. குடிக்காதப்பா அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறது, நான் குடிக்க மட்டும்தானே முடியும் அப்படின்ட்டு இவ்வளோ கட்டுப்பாகி அந்த பாட்டில் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடச்சிட்ருக்கா. ஐயோ என்னோட பியர் போயிடுச்சு அப்படின்ட்டு புலம்பிட்டுருக்காரு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இங்கே பாரு லியான்ஸோ ப்ளீஸ் போய் உங்கள் அம்மாட்ட கெஞ்சி உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வா. உங்கள் அம்மாவை நான் இழக்க விரும்பலை, உங்கள் அம்மா இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாதுமா, ப்ளீஸ்மா நீ போய் அம்மாவை கெஞ்சி கூப்பிட்டு வந்துடுமா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஆக்சுவலாக இவங்க அப்பாட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால இவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வேறத்தவங்கள மேரேஜ் பண்ணி போயிருந்துருக்காங்க. ஸோ வந்து சொல்கிறா, அப்பா அவங்கள எதுக்குப்பா நீ தேடிட்டுருக்க, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வேண்டாம்ப்பா, இந்த மாதிரி ஒரு ஆள் வேண்டாம், அவங்களாம் எப்போவோ செத்து போயிட்டாங்கப்பா என் மனசுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறை தான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ லியான்ஸோ என்னை மன்னிச்சிருமா, நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. அப்பா நீ கவலைப்படாத, உனக்காக நான் வந்து அம்மாவை ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அந்த பார்க்குள்ளே போயிட்டுருக்கா. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ பார்க்குறாரு. ஆடா இந்த பொண்ணு என்ன இந்த டைமில் இந்த பார்க்குள்ளே போகுது அப்படின்ட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிடுறான். ஸோ அப்படியே ஹீரோவும் காரில் வந்துட்டுருக்கான். பஸ் உள்ளதான் போயிருக்கா அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற, இதுக்குள்ளேயே போயிருக்கா அப்படின்ட்டு 2 பேர் வந்துட்டுருக்காங்க. என் 2 கண்ணால் பார்த்தேன், அவள் சத்தியமாக இதுக்குள்ளே தான் போனா அப்படின்ட்டு. சரி அப்போனா கீழே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பஸ்ஸு கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் அப்புறம் கன்ஃபார்மு, உனக்கு வேலை முக்கியமா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை வேற கேட்டுரு அப்படின்ட்டு இவன் கடுப்பாகி கீழே போயிட்டுருக்கான். அப்படியே 2 பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ப்ரே மாதிரி ஒன்றா அடிச்சுட்ருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு வரான். அங்கே சுற்றி உட்காந்துருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குதுங்க. இவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே கண்டுக்கறல. அவன் வாட்டில் போயிட்டுருக்கான். அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து குடிச்சிட்ருக்காளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்துட்டான். ஏன் எங்கேருந்து தான் வரான்னு தெரில, நம்மளுக்காகவே வரான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்ருக்கா. என்ன விஷயம் அப்படின்ட்டு. எங்கே பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் வேலை விஷயமா பேசணும் அப்படின்ட்டு. இவ துளி கூட கண்டுக்கறல. நான் உன்னை என்னோட கம்பெனிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எது என்னமோ சொன்னேன், என் காதில் கேட்கல. இதை குடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாளா. இல்லை
நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் எப்படிப்பா பிஸ்னஸை பற்றி பேசுகிறது அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு கடுப்பாயிட்டிருக்கு, நான் உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு. என்னடா உண்மை? நீ தானடா சொன்ன நான் அடுத்தவங்களோட டிசைனை காப்பி பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நான் உனக்கு வேலை தரேன்னு சொன்னா நான் என்ன முட்டாளா அப்படின்னு இவ கடுப்பாயிட்டிருக்கா. மற்றவங்களோட டிசைனை காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு பெரிய சீனாக ஒன்று பண்ணேன், இதனால் என் வேலையே போயிடுச்சு. இப்போ நான் வேலை தரேன்னு சொல்கிறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்ட்டு பயங்கரமாக கிட்ட கத்திட்டு இருக்கா. போயிரு, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு ஹீரோயின் போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறான். அப்போ அவள் கையை உதற, கையில் இந்த பாட்டிலுமே சேர்ந்து கீழே விழுந்துருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு நீ இந்த மாதிரி திருட்டுத்தனம் ஒன்று பண்ணியிருக்க, ஸோ எந்த கம்பெனிலையுமே உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு. சார் அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும், நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ இவனும் ஏதோ ஒன்று பேச போகிறான். அப்போ சில பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. டேய் என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, அதான் அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்ப சொல்லுதில்ல, தேவையில்லாத சீனெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஹீரோ கட்டுப்பாயிறான். இங்கே பாரு நாங்கள் ஒர்க் விஷயமா பேசிகிட்ருக்கோம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வரா. நீ நீ இவன் எனக்கு சுத்தமாக தெரியாதண்ணா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோவுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டிருக்க. உன் மூஞ்சை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்ல விஷயம் எதுவுமே நடக்கலடா, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே சாஞ்சு விழுந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கஃபேல என்னமோ நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்லாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட நம்ம பிஏ பார்த்தீங்கன்னா, எது ப்ரப்போஸா, நீங்கள் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா? 24 மணி நேரம் நான் உங்கள் கூட தானே இருக்கேன், எனக்கு தெரியாமல் எப்போ இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. ரொம்ப முக்கியண்டா அப்படின்ட்டு ஹீரோ பார்க்கும்போது அந்த பசங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, டே ஏதோ கப்புள்ஸ்குள்ளே ஃபைட்டு போல் வாங்கட போயிடலான்னு அவனுங்க அங்கேருந்து போயிடறானுங்க. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா, நீ நீ என் லைஃபுக்குள்ளே எதுக்கு வந்த அப்படின்ட்டு மூஞ்சிலலாம் கையை வச்சுட்ருக்கா. இவனுக்கு கடுப்பாயிருது. ஸோ அவளை அப்படியே பிடிச்சி பிஏ கிட்ட தள்ளி விட்டுறான். ஸோ ஹீரோ முன்னாடி போக இவனும் பார்த்தீங்கன்னா போகிறானா, எப்பா நீங்கள் இன்னும் பே பண்ணலை, காசு பே பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஹீரோட்ட தள்ளி விட்டுறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மேலேயே போய் விழுந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாகி பின்னாடி போக இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கான், வந்ததில்ல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்தை சேர்த்து பிடிச்சிட்ருக்கா ரொம்ப வசதியாக. இவனுக்கெலாம் கடுப்பாயிருது. ஸோ அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி ரொம்ப வேகமாக இழுத்துட்ருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கால்லேயே வாமிட் பண்ணிகிட்ருக்கா. விடுங்க செம்ம கடுப்பாயிட்ருக்கு. ஸோ அந்த பிஏவை கூப்பிட்றான், டே எங்கடா இருக்க வந்து தொலை அப்படின்ட்டு. இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை. இவன் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருப்பான்ல. ஸோ இவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான் பாருங்க. அவள் போயிட்டு அப்படியே படியில் விழ அவளோட செருப்பு பார்த்தீங்கன்னா அவனோட கன்னத்தில் அடிச்சிருது. ஸோ பயங்கர கடுப்பாயிட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது ஒரு பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் பயங்கரமாக குடிச்சிருந்துருப்பா, ஹீரோ மேலெல்லாம் வாமிட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை பிடிச்சி தள்ளி விட அந்த செருப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட மூஞ்சிலே அடிச்சிட்ருக்கு. ஸோ அவன் பார்த்திங்கன்னா செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி கத்த அவனும் அந்த இடத்துக்கு அந்த ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சிட்ருக்கான். ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே போதையில் அந்த ஒத்த காலை போட்டுக்கிட்டு அப்படியே அங்கிட்டேருந்து நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இவங்க இப்போ தான் நோட் பண்ணுறாங்க, ஆமாம் அவள் எங்கே அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் பயங்கரமாக அவளை தான் தேடிட்டுருக்காங்க. இவ பார்த்திங்கன்னா ஒரு செவத்தை கட்டி பிடிச்சிட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போ இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் ரொம்பவே நல்ல மனுஷன், அம்மாலாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ வாமிட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்காளா. ஹீரோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்குற அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இடத்துக்கு செக்ரட்டரியுமே வந்துடுறாரு. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா போடா போய் அவளை தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது உங்களோட ஒய்ஃபை நான் எப்படி சார் தொட்டு தூக்குறது அப்படின்னு. எது ஒய்ஃபா, என்னடா பேசுகிற அப்படின்ட்டு. ஆமாம் நீங்கள் தானே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, உண்மை தானே அப்படின்னு. இவனுக்கு கடுப்பாயிட்ருக்கு. இவன் பார்த்திங்கன்னா, பாஸு ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இவளை நம்ம தான் தூக்கணுமோ அப்படின்ட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போன செக்ரட்டரி திரும்ப வராங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அதானே பார்த்தேன் நீ தானே என் செக்ரட்டரி அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இவளோட பேக் வச்சுருப்பான் போல். ஸோ அதை எடுத்து தலையில் மாட்டி விட்டுட்டு வரேன் பாஸு அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடுறான். திரும்பியே பார்க்கலையே. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா காலை வச்சு மிதிச்சிட்டே இருக்கான். ஏன் தெரியும் அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட்டு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கேருந்து போகிறான். அப்போ 2 பசங்க பார்த்தீங்கன்னா, அடடா இங்கே போடுறா ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி விசில்லாம் அடிக்கிறாங்களா. இவளை தனியாக இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசுமே வர மாட்டுது.
ஏன்னா சேஃப்டியாக இருக்காதுல்ல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்பவே கடுப்போட தான் அவளை தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுருக்கான். சரி இவளை இப்போ போய் வீட்டில் விடணுமே, இவள் அட்ரஸ் தெரியாது அப்படின்ட்டு நம்ம பிஏக்கு வந்து கால் பண்ணால் கால் பார்த்திங்கன்னா போகவே மாட்டுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவள் உட்காந்துருக்கால அந்த ஷீட் பெல்ட்டை பிடிச்சி இப்படியே ஆட்டிகிட்டே இருக்கான். ஏய் உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி தொலை அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கா. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அடியே எங்கடி உன் வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா வேனு வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. புள்ள வேறு சுத்தத்துக்கு மறுபெயர். ஸோ கதவை அடைச்சிட்டு ரொம்ப கடுப்பாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஒரு வழியாக அவளை பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் போல். ஸோ குளிச்சுட்டு கண்ணாடியெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அடி வேறப்பட்டிருக்கு இந்த கலவரத்தில். இவனு ஃப்ரெஷ்அப் ஆகிட்ட சரி போய் தூங்கலான்ட்டு தூங்குறான். தூக்கமே வர மாட்டுது. டைம் போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் செம்மையாக கடுப்பாயிடுறான். மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கான். ஒரு பெட்ஷீட் எடுத்து அவன் மேலே போத்தி விட்டுட்டு காலை பார்த்தீங்கன்னா பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகிட்டு அப்படியே மார்னிங் போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் போட்டு வந்துட்டுருக்கான். ஏன்னா அவனோட பூர்வத்துக்கிட்ட அடிபட்டிருக்கான். ஸோ நேராக ஒரு மீட்டிங் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் மூஞ்ச பார்த்துட்ருக்கோம். இவனால நம்மளுக்கு என்னென்னலாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ உள்ளே யாரோ வராங்களா, டேய் பிஏ கடைசியாக வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் சேர்மன் வந்திருக்காங்க அப்படின்னு இவன் பதறி போய் எந்திரிச்சிட்ருக்கான். என்னடா ஆச்சு உன் மூஞ்சில அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிஏ வந்து போட்டு கொடுத்துறான். நேற்று நைட்டில் பாரில் சண்டை அப்படின்னு. ஏதோ நீ இந்த கம்பெனியோட ப்ரெசிடெண்ட்டு. ஸோ நீ இப்படிலாம் போய் சண்டை போட்டினா என்ன ஆகும், நம்ம கம்பெனி இமேஜ் போகாது, ஷேர்ஸ் எல்லாம் குறையாது அப்படின்னு. சரிங்க சேர்மன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு இவனு பார்த்தீங்கன்னா பாவமாக சொல்லிகிட்டு இருக்கான். டா அந்த ஜின்னு பையன் எங்கே, என்ன ஆச்சு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அவனை இந்த கம்பெனிக்கு கூட்டுவாங்க அப்படின்னா. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நான் கண்டிப்பாக உன்னை கூட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஜின்னோட ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா வேற யார்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பர்சனை நான் கூப்பிட்டு வந்தேன்னா அவனு தன்னால் வந்துடுவான் அப்படின்னு. இந்த பிஏக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறையேறிட்டுருக்கு. இந்த அம்மா கடுப்பாகுது. சாரி சேர்மேன், நேற்று நைட் டைம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன்னா ஸோ அதனால தான் எனக்கு சளி பிடிச்சிக்குச்சு அப்படின்னு. ஆனால் இவனுக்கு என்ன பிளான் அப்படின்றது புரியும் போல். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக தூங்கிட்டு இருக்கா. சரி திரும்பி படுப்போமே அப்படின்ட்டு திரும்புகிறா. கீழே பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்துடுறா. ஆனால் கீழே ஆல்ரெடி பில்லோவெல்லாம் வச்சு அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. என்னது இது, எங்கே இருக்கோம், நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கா. ஸோ வீடு ஃபுல்லாக போய் கத்திட்டு இருக்கா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பையனை கூட காணோம். என்னடா இது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, ஒருத்தவனையும் காணுமே அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணுறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பியர்ஸு அப்புறம் தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்குது. இது என்னடா சூப்பர் மார்க்கெட்டையே உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுலேருந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபில் பியரெல்லாம் அடுக்கி வச்சுருக்கானுங்க. என்ன இது, இது வீடா இல்லை சூப்பர் மார்க்கெட்டா, மாற்றி கீத்தி கட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான்னு. பார்த்தீங்கன்னா இவளுக்கு வயிறு வேற கலக்கி விட்டுருது. ஐயோ இப்போ பாத்ரூம் எங்கே இருக்குது, எங்கே போகிறது அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா. ஆனால் பாத்ரூமை மட்டும் காணோம். எங்கடா கட்டி வச்சுருக்கீங்க, இம்மா பெரிய வீட்டில் ஒரு பாத்ரூம் கூட இல்லையா அப்படின்ட்டு. ஸோ மேலெல்லாம் ஓடி வந்துட்டுருக்கா. எங்கே பாத்ரூமு அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்குள்ளே வந்துட்டா. ஆஹா ஷாம்பு பாட்டில் எல்லாமே இருக்குது. அப்போ இதுதான் பாத்ரூம் அப்படின்ட்டு வந்தா அங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு காணும். ஐயோ என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ ஃபைனலாக அந்த டாய்லெட்டுமே கண்டுபிடிச்சிட்டா. அது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் நைட்டு போட்டிருந்தால அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே கிடக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்துட்ருக்கா. அது ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது சில ஞாபகங்கள் எல்லாமே மேடமுக்கு வந்து போகுது. பாரில் ஹீரோ கூட சண்டை போட்டது, அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவளை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு வந்திருப்பான்ல. ஸோ அவளை வந்துட்டு குளிக்க வைக்கிறதுக்காக தான் இழுத்துட்டு வந்திருப்பான் போல். கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அந்த பைப்பை எடுத்துகிட்ருக்கான். தண்ணியை வச்சு நம்ம அப்படியே மேலே ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பைப்பு ஒரு சைடு இருக்க, இவன் ஒரு சைடு அமுக்க, தண்ணி பார்த்திங்கன்னா மூஞ்சிலெல்லாம் அடிச்சிட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக அவளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறாரா. அது என்ன ப்ரஷ்ஷு, நம்ம டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு மூஞ்சிலெல்லாம் தேய்ச்சிட்ருக்கான். அவள் பார்த்திங்கன்னா ஐயோ என்ன டச் பண்ணாதீங்க, நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஹீரோக்கா ரொம்ப ஆசைப்பாரு உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை கொண்டு போய் மூஞ்சியில் வச்சு தேய்ச்சிட்ருக்கானா. அவள் பார்த்தீங்கன்னா வேன்னு சொல்ல
இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கான். ஆத்தாடி வாமிட் பண்ணிறாளோ அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருதா? அடே உன்னை நான் வச்சுக்கிறேன் இருடா அப்படின்ட்டு. அப்போ வேற வயிறு வலிக்குது. இருடா நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வேகமாக பாத்ரூம்குள்ளே ஓடிட்டுருக்கா. வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமா போய் பார்த்துட்ருக்கா. அடடா என்ன க்ளீனாக வச்சுருக்கான் மனுஷன் வேற லெவல்யா அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரூம்குள்ளே வரா. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோட், அப்புறம் பேக்ஸ், அப்புறம் வாட்ச் இந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஷாப்பிங் மால்குள்ளே தான் வீடை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. இதை நம்ம போடுவோமா அதை போடுவோமா அப்படின்ட்டு. கடைசியாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டை எடுத்துட்றா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்கேன் பண்ணுவான்ல அந்த மிஷின் இருக்குது. இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு காலை எடுத்து வைக்கிறா. அதை வச்சோன்னா ஸ்கேனிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா அது விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியுது போல். ஸோ ஏறுறா இறங்குறா, அது மேலே ஏறி நிற்கிறா, ஏதோ பண்ணிகிட்ருக்கா. ஸோ அது லாஸ்ட்டில் வந்துட்டு ஏதோ கத்திட்டு இருக்கா. ஐயோ என்ன கத்துது, சரி நான் அப்புறமேட்டி வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடிட்டுருக்கா. ஈஸியாக இவ பார்த்தீங்கன்னா ரெடியாகி வெளியே வந்துட்டுருக்கா. எப்படி வரான்னு மட்டும் பாருங்களேன். ஹீரோவோட சட்டை, ஹீரோட ட்ரௌசரு, ஹீரோவோட அந்த ஷூ அதுவும் பெருசாக இருக்குது. இதெல்லாம் போட்டால் ஓகே தான். அது கூட இவளோட அந்த ஹேண்ட்பேக் ஒன்று போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ரோட்டில் வருவீங்களாம் என்னடா இது, என்னடா இந்த பொண்ணு இப்படி போகுது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் இருக்கால்ல அவள் வேற வந்துடுறா. என்னம்மா லியான்சு என்ன இந்த சைடு, நீ பண்ண வேலைக்கு ரோட்லலாம் வரமாட்ட, எங்கேயோ தலைமறைவாயிருப்பேன்னு நினச்சேன், இங்கே என்ன சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாக இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ரீசெல்லர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே நீ டிசைன் பண்ண திங்ஸ் எதையுமே வாங்க மாட்டாங்க, ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி அப்படின்னு. ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. சரி அதை விட இப்போ நான் ஒரு காஸ்டியூமில் வந்திருக்கேன்ல, இதை நல்லா நோட் பண்ணிக்கோ, ஏன்னா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்க. என்ன ரொம்ப திமிராக பேசுகிற, நீயும் உங்கள் அம்மா மாதிரி தானே அப்படின்னு. இவளுக்கு கடுப்பாகிடுது. ஆமாம் உங்கள் அம்மாவை பற்றி தான் எல்லாத்துக்குமே தெரியுமே, காசுக்காக தானே உங்கள் அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கிற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கா. நல்ல ஒரு விஷயம் கேளு, நீ என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வரும் அப்படின்ட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்ருக்கா. நடக்கும்டி அப்படின்ட்டு தான் ஹீரோயின் வந்துட்டுருக்கா. அப்புறம் ஒரு டாக்ஸி பிடிச்ச ஹீரோவோட ஆஃபீஸ்க்குமே வந்துட்டா. ஸோ அந்த ரிசப்ஷனில் போய் கேட்டுட்ருக்கா, நான் வந்து ஹீரோவை மீட் பண்ணோம் அப்படின்ட்டு, ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது நீங்கள் வந்துட்டு மீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, சரி வெளியே ஒரு டாக்ஸி நிற்கிது, அதுக்கு கொஞ்சம் காசு கொடுங்களேன், அந்த டாக்ஸியை நான் வந்துட்டு கட் பண்ணி விட்டு வரேன் அப்படின்னு. மேடம் அந்த மாதிரி சர்வீஸ்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு. அட என்னம்மா ஹீரோவையும் பார்க்க விட மாட்டேற, டாக்ஸிக்கும் காசு கொடுக்க மாட்டேற, சரி நீ ஹீரோவுக்கு கால் பண்ணி லியான்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லு, அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு. மேடம் இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கன்வே பண்ண மாட்டோம், உங்களுக்கு ஹீரோ தெரியும் அப்படின்னா நீங்களே பர்சனலாக கால் பண்ணலாம்ல அப்படின்னு. ஆட ஃபோன் இல்லைம்மா, இருந்தால் நான் ஏன் உன்ட்டு கேட்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டெபனாகவே இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு உங்கள் பாஸு என்னை பார்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனார், கண் முழிச்சு பார்த்தா நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை காணோம் அப்படின்ட்டு. அந்த பொண்ணுங்களுக்கு ஆத்தாடி என்ன இப்படி பேசுகிறாளே அப்படின்ட்டு ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 அசிஸ்டண்ட் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பிஏ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு இந்த அட்மின் ஒர்க் எல்லாமே பார்த்துக்கும் போல். ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட விஷயத்த சொன்னோன்னே அந்த பொண்ணு பதறுது, நான் எப்படி போய் பிரசிடென்ட் இப்படிலாமா சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவும் வந்துட்டுருக்கானா, அவளும் போய் சொல்லிகிட்ருக்கா, பாஸு உங்களை மீட் பண்ணுறதுக்கு லியான்சு அப்படின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்களாம் அப்படின்னா. எது லீயா அப்படின்ட்டு இவன் இழுக்கிறான். அதான் பாஸு நேற்று நைட்டு அந்த பொண்ணை கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்களாமே அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுது. ஸோ வேகமாக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் நிற்கிறா. ஸோ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. இவனோட எம்ப்ளாயிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸிக்கு காசு கொடுத்து அமுச்சு விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா. ஹீரோ பார்க்குறான், அவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டுருக்காரு. ஏம்மா எனக்கு நிறைய வந்துட்டு வேலை இருக்குமா, நீ ஃபஸ்ட்டு காசை கொடு அப்படின்ட்டு. சரி இருங்க அங்கிள், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பாரு, ஹனி கொடுங்க ஹனி அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவ என்ன சொல்லிட்டு இருக்கானே ஒன்றுமே புரியலை. அட குடு கூடு கூடு அப்புறமாட்டி நம்ம சண்டையை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்த்துட்ருக்கான். இருங்க சரி ஹனி கொடுப்பாரு அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா அட கொடுப்பா, இவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தா எப்படி அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரா. பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவருக்கு பாய் அங்கிள் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சட்டையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான்.
ஆமாம், என்னை பார்க்குறதுக்கு நீ என்ன இந்த காஸ்டியூமில் வந்திருக்க அப்படின்ட்டு. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும், இது ஒன்று தான் அப்படின்ட்டு. எது என்னோடதா அப்படின்னு. அட ஆமாப்பா, என் ட்ரெஸ்ஸை தான் அழுக்காயி அங்கே கிடந்துச்சு, அதனால தான். எனக்கு மட்டும் என்ன ஆசையா, இங்கே பாரு இந்த ஷூ கூட பெருசாக இருக்குது, டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காலையில் இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வச்சுருப்பான்ல, அதை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கான். உன்னை பார்த்தாலே கடுப்பாயிட்டுருக்கு, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. என்னப்பா இப்படி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க, நேற்று நைட்டு நம்ம எப்படிலாம் இருந்தோம், இப்போ காலையில் விடிஞ்சோன்னே எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, நான் உன்னை அவ்வளோ டைம் பார்த்தது கூட இல்லை, உங்ககிட்ட பேசினது கூட இல்லை. நேற்று நைட்டு ஏதோ குடிச்சிட்டு கிடந்தியே, பொம்பளை பிள்ளையாச்சுன்னு சொல்லிட்டேன். உன்னை நான் வந்துட்டு என் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு பொய்க்காரி, வாயை திறந்தாலே வெறும் பொய் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா என்னடா என்ன இவ்வளோ அடிமட்டத்துக்கு இறங்கி கேவலப்படுத்துகிற அப்படின்ட்டு டக்குன்னு வந்துட்டு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா பாத்தியா, இப்போ நான் உன்னை கிஸ் பண்ணியிருக்கேன், இப்போ என்னாச்சு அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு, நீ என்ன தாண்டி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் திரும்பி பார்க்குறா, மூக்குலேருந்து இவனுக்கு ரத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ கூட இவ பார்த்தீங்கன்னா, அட ஒரே ஒரு கிஸ், அதுவும் கண்ணத்தில் தானேப்பா பண்ணேன், அதுக்கு ஏன்ப்பா நீ இவ்வளோ நர்வஸ் ஆகி மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு, அவ்வளோ நீ வேர்ஜினா அப்படின்ட்டு. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இவ பொண்ணா இல்லை வேறு எதுவுமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு அவன் பயங்கர கடுப்பில் நின்றுட்டுருக்கான். ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். இப்போ நீ இங்கே வந்த, எதுக்கு நீ வந்த அப்படின்னு சவத்தோடு வச்சு கேட்டுட்ருக்கான். அட ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் ஹராஸ் பண்ணுற மாதிரி பேசுவியா, தள்ளி போப்பா அப்படின்னு. அப்போ வெளியே ரோட்டில் யார் என்னடி பண்ணா அப்படின்ட்டு இவன் கத்திட்டு இருக்கான். இப்போ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நேற்று நைட்டு நீ பாரில் வந்து சொன்னில எனக்கு வேலை தரதா, ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அது நேற்று பெரிய பருப்பு மாதிரி பேசுனேன், அப்புறம் என்ன, எதுக்கு உன் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு அந்த ஆஃபர் நல்லா இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப குடிச்சிருந்தேனா, ஸோ அதனால் நான் என்ன பேசுனேனே எனக்கு தெரியாது. நீ கேள்விப்பட்டதில்ல, குடிக்கிறவங்க வந்து மூளை பயன்படுத்த மாட்டாங்களாப்பா, ஸோ என்னென்ன சட்டுப்புட்டுன்னு முடிச்சு விடு அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவளை பார்த்தா கடுப்பாக தான் இருந்துகிட்ருக்கு, இருந்தாலும் இவளை வச்சு தான் நம்ம ஜின்னை வந்துட்டு எப்படியாவது தேத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இவ பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு டேபிளில் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா புக்கை வச்சு ஒரே அடி தான். ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு, எங்கே பார், நீ வந்து அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. எது அசிஸ்டண்ட்டா, என்னப்பா நீ இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டு, நீ டைரெக்டாக என்ன ப்ரொமோட் பண்ணுற, ஒரு பெரிய பொசிஷன் கொடுப்பேன்னு பார்த்தா அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ மேடத்துக்கு சேர்மன் போஸ்டிங் கொடுத்துருவோமா அப்படின்ட்டு. ஓகே தான், பட் அந்தளவுக்கு வேணாம், இருந்தாலும் இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டையும் என் கையில் கொடுத்துறேன் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு, நீ இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்க, அவனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட டிசைனை நீ திருடி இருக்க. இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை உனக்கு கொடுக்க முடியும், அப்போனா நீ என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது ஓகே டீல் அப்படின்ட்டு போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, ரிட்டன் வந்து எப்பா கொஞ்சம் காசு இருந்தால் கொடுவேன், நான் அப்புறமாட்டி உனக்கு தரேன், கையில் செலவுக்கு காசு இல்லை அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரா, நான் யாருக்கும் காசெல்லாம் கடனாக கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அட என்னோடய சேலரியில் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடு போதும் அப்படின்னு. எது நீ இன்னும் ஜாயினே பண்ணல, உனக்கு அதுக்குள்ளேயும் அட்வான்ஸ் வேணுமா அப்படின்ட்டு. அட கொடுப்பான், என் வீடு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ கடுப்பாயிரா. சரி அது விடு, நேற்று நடந்த விஷயங்களை பேசலாம். நேற்று நைட்டு என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து நாஸ்தி பண்ணியிருக்க, அப்புறம் என்னை குளிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னோடய பாடியை வந்து நீ டச் பண்ணியிருக்க, இதெல்லாம் சேர்த்து பார்த்தா அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு போட்டுட்ருக்கா. இவன் பார்க்குறா, நீலாம் பொண்ணு தானா, சரி அப்போ நான் கணக்கு போகிறேன், இங்கே நல்லா பாரு, நீ போட்டிருக்கே இந்த ஷர்ட் வந்துட்டு 1000 ரூபாய், இந்த ட்ரௌசர் வந்து 2000 ரூபாய், அந்த ஷூ வந்துட்டு 4000 ரூபாய், நேற்று நைட்டு என் காரில் வாமிட் பண்ணியில, அது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பெட் வந்து வீணாக போயிடுச்சு, அதுக்கு ஒரு 6000 ரூபாய் அப்படின்ட்டு அடிக்கிட்டே போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அட நிறுத்துப்பா, நிறுத்து கால்குலேட்லாம் பண்ணாத, போதும் நிறுத்து,
இந்த காசெல்லாம் நீ எப்போ தருவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ கடுப்பாயிடுறா. இங்கே பாரு, நீ இப்போ எனக்கு காசு தரல அப்படின்னா உன் எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் சொல்லிடுவேன், நீ நானும் ஒரே நாள் ஒரே ரூமில் ஒன்றா ஸ்டே பண்ணோம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகி அப்படியே முறைச்சிட்டே அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே கீழே உட்காந்து அவளோட கையில் தூக்கி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா, டே உன்கிட்ட கொஞ்சம் காசு தானடா கடனாக கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு, அதுக்காக இப்படி மயங்கி விழுக்கிற மாதிரிலாம் நடிக்காத, எவ்வளோ பெரிய பிரசிடென்ட் நீனு அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ இவளும் எழுப்பி எழுப்பி பார்க்குறாளா. ஸோ இவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரில. அப்போது நம்ம நம்ம மூச்சு கொடுத்து காப்பாற்றிடலாமா, சரி போனால் போகுது, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தானே அப்படின்ட்டு வாய் பார்த்திங்கன்னா ஆஃப்னு ஊதிட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா கண் முழிச்சிடுறான். என்னடி பண்ணுற அப்படின்ட்டு பிடிச்சி ஒரே தள்ளு தான். ஏன்டா என்னை பிடிச்சி தள்ளி விட்ட, உனக்காக தானே என் மூச்சு காற்று கொடுக்க வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கும் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு அவளும் திரும்பிக்கிறான். இவன் பார்த்திங்கன்னா டேப்லெட்லாம் எடுத்து போட்டுட்ருக்கானா. ஸோ அப்போவுமே அவள் விட மாட்றா. அம்மா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, ஏன் டேப்லெட் போடுறீங்க அப்படின்ட்டு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஏப்பா கொஞ்சம் காசு கொடுப்பா, என்னால் நடந்து போக முடியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா செம்மையாக கடுப்பாகி ஒரு லாக்கர் வச்சுருக்கான். அதுக்குள்ளே போயிட்டு காசு எடுக்கிறான். உள்ளே பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக இருக்குது. ஹீரோயின் பார்க்குறா, என்னப்பா நீனு காசை இப்படி வச்சுருக்க அப்படின்னு. கட்டையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, அடடா இவ்வளோ பெரிய நல்லவனா நீனு, கூடு அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு நோட்டை மட்டும் எடுத்து கொடுக்குறான். இந்த வச்சுக்க அப்படியே ஓடி போயிரு அப்படின்ட்டு. ஸோ இவ அப்படியே பார்த்துட்ருக்கலாம். ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோட ட்ரெஸ்ஸை தானே அவள் போட்டிருக்கா. ஸோ தரன்னு இழுத்துட்டு போய் ட்ரெஸ் கடையில் விட்டுட்டுருக்கான். இவங்க வந்து ஒரு ஷாப்பிங் மால் தானே. ஸோ உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் கடைலாம் இருக்கும்ல. ஸோ இங்கே பாருங்கள், இவளுக்கு கேட்குற ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு பில்லை என்னோடய ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அட நீ மனுஷன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.